இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மார்ச் 11. உங்களை தேவனிடமே மௌனமாய் ஒப்புவிக்க பழகுங்கள். மோசேயிடம் காண்கிற நேர்த்தியான விஷயம் என்னவெனில், அவனை பற்றி அவதூறு பேசப்பட்ட போதும் அல்லது அவன் எதிர்க்கப்பட்ட போதும் அவன் நடந்து கொண்ட விதம். ஜனங்கள் கலகக்காரர்களாய் நமக்கு வேறொரு தலைவனை ஏற்படுத்துவோம் என்று சொன்னபோது மோசே முகங்குப்புற விழுந்து மௌனமாய் இருந்தான். என்னாகமம் 14 5. தன் பாரிசத்தில் நியாயம் பேச அவன் மறுத்துவிட்டான். கோராவும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் 250 பேரும் மோசேயின் தலைமைக்கு விரோதமாக எதிர்த்த போதும் மோசே மீண்டும் முகங்குப்புற கிடப்பதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 16 4. அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் இல்லை, தன் ஸ்தானத்தை பற்றி கொள்ளவும் இல்லை, தன் அதிகாரத்தை நிலைநாட்டவும் இல்லை. அவனுடைய சொந்த சகோதரியும் சகோதரனும் அவனுக்கு புறம்பே குறை பேசும் போது, தேவன் அதற்காக தீர்ப்பு செய்ய எத்தனித்த போது மீண்டும் மோசே முகங்குப்புற விழுந்து அவர்களுக்காக இறங்கும்படியே கர்த்தரிடம் மன்றாடுகிறான். என்னாகமும் 12 13. அவன் வாழ்ந்த காலத்தில் பூமியின் மேல் மெய்யாகவே மிகவும் தாழ்மையான மனிதனாய் இருந்தான். தேவன் அப்படிப்பட்டவர்களிடமே தன்னை ஒப்புவிக்க முடியும். மற்றவர்களிடமே அதிகாரமும் ஆளுகையும் செலுத்துகிற போது மனிதர்கள் கெட்டு போகிறார்கள். ஆனால் மோசே அப்படி கெட்டு போகவில்லை. தன்னுடைய மந்தையின் கலகத்தினால் தேவன் மோசேயை திரும்ப திரும்ப சோதித்து பார்த்தார். ஆனால் அந்த பரீட்சைகளிலெல்லாம் மோசே மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் தலைமை பொறுப்பில் அநேக ஆபத்துக்கள் இணைந்துள்ளன. ஆயினும் மண்ணில் மீண்டும் மீண்டும் முகங்குப்புற விழுந்து எவ்விதத்திலும் தனக்காக வாதாடாமலும் தன் உரிமையை பாதுகாக்காமலும் நாவடக்கி இருக்க கற்றுக்கொண்டோர் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே தனது ஊழியக்காரர்களுக்காக வழக்காடுவார் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 54 17. ஆகையால் அவ்வித காரியங்களை நாம் நமது கரங்களில் எடுத்துக்கொள்ளாமல் தேவனிடமே விட்டுவிடுவது சால சிறந்தது. நீதியாக நியாயம் தீர்ப்பவர் எவரோ அவரிடம் நமது காரியத்தை ஒப்புக் கொடுத்து விடுவதுதான் நமது ஒரே வேலை. 1 பேதுரு 2 23. ஜெபிப்போமா. பரம தந்தையே, பதறி பேசும் எங்கள் வாழ்விற்காக வருந்துகிறோம். எந்த நிலையிலும் மௌனமாய் உம்மிடம் எங்களை ஒப்புவிக்க கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.